தமிழக அமைச்சர் மரிய வில்சன் வழக்கு இன்று வந்து விசாரணைக்கு வந்தது. விசாரணையும் போது நீங்களும் ஆஜரானீங்க. அவரது தரப்பும் சார்பில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் ஆஜரானாங்க. 2 பேர் தரப்பிலும் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகலை அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து மாண்புமிகு நீதிபதியிடம் சமர்ப்பித்தாங்க. அந்த உத்தரவுப்படி சென்னை உயர்நீதிமன்றத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த வழக்கு தொடர்பான நடவடிக்கைகளை சமரச மையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த சமரச மையத்தில் அந்த வழக்கு தொடர்பான சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த சமரச மையத்தினுடைய இறுதி அறிக்கையை 17/8/2026 தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு நீதி அரசர் அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. அப்போ 17/8/2026 அந்த அறிக்கை கிடைக்கப்பெற்ற பிறகு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகரும். அதனால் இப்போ புதுச்சேரி பொறுத்தவரையில் மாண்புமிகு நீதிபதி அவங்க 18ஆம் தேதி மறுநாள் அந்த உத்தரவு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் உத்தரவிட்ட அந்த உத்தரவுப்படி அதுக்கு இணங்க 18ஆம் தேதி 18/7/2026 அன்னைக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்காங்க. 18/8/2026 அன்னைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்த மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ தமிழக அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகுவாரா இல்லையா? அந்த விசாரணை அன்று நீங்கள் எந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்க இருக்கிறீங்க? அதாவது புகார்தார சார்பில் இல்லை, அதாவது இப்போ சமரச மையத்தினுடைய அறிக்கை 18/8 அறிக்கைக்கு பிறகு 18/8/2026 அன்னைக்கு வழக்கு விசாரணை வந்து மாண்புமிகு ஜெயமுன் ஐயா முன்னாடி விசாரணைக்கு வரும். அந்த விசாரணையில் இன்றைக்கு எந்த நிலையில் இந்த வழக்கு இருக்கோ, இந்த மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் உத்தரவுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய நிலை எதில் இருக்கோ அந்த நிலையிலிருந்து தொடருன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் சமரச மையத்தில் என்ன முடிவு ஏற்படும்ன்றது எனக்கு தெரியாது. இன்றைய நிலைக்கு எனக்கு தெரியாது. அந்த முடிவு எந்த முடிவுன்றதை பொறுத்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். கடந்த வழக்கு விசாரணையும் போது வந்த உங்களுடைய கிளைண்ட், அதாவது அமைச்சருடைய அண்ணன் மரிய குலத்து வந்து எங்களை செய்தியாளர் சந்திச்சிருக்கும் போது எங்களுக்கு மிரட்டல் இருக்குது, நாங்கள் பயமாக இருக்குது, நாங்கள் வந்து மறைஞ்சு தான் இருக்கோம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சமரச மையத்தில் எந்த மாதிரியான விவாதங்கள், எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அது வந்து ஒரு வழக்கறிஞராக என்னால் இன்றைக்கி கருத்து சொல்ல முடியாது. அவருடைய பேட்டியை நானும் பார்த்தேன். அவருடைய கருத்தும் சில வகையில் வந்து அவர் ஒரு விதமான, ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக வழக்காடும் போது அதுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவருடைய அச்சமோ இல்லை ஏதோ வந்து அதை தான் அவர் போன இயரிங்கில் வந்து ஊடகங்களை தெரிவித்திருக்காரு. ஆனால் சமரச மையத்தை பொறுத்த வரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசனோட உத்தரவு, அந்த உத்தரவுப்படி சமரச மையத்தில் சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதனால் அங்கே எதுவும் பிரச்சனை இருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கடந்த 4ஆம் தேதி வழக்கு விசாரணை வந்திருக்கும் போது புதிய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் போது உங்களுடைய தரப்பு சார்பில் கூடுதலாக நாங்கள் வந்து ஒரு பிரிவை சேர்க்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சுன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த கண்டெம்ட் கோர்ட் தொடர்பாக வீடியோ தொடர்பாகவும் ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் சொன்னீங்க. அதெல்லாம் இந்த வழக்கு விசாரணை போது முன்னெடுக்கப்பட்டதா? இல்லை, அதாவது இன்றைய நிலையை பொறுத்தவரையிலே அந்த போலீஸார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து பெற வேண்டும். அதுதான் இன்றைய நிலை. இதுக்கு இடையில தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. இப்போ அடுத்த இயரிங்கை பொறுத்தவரையில் அது சமரச மையத்தில் ஒரு தீர்வு எட்டப்படாமல் இருக்கிற பொழுது சமரச மையத்தின் முடிவை பொறுத்து நாங்கள் எங்களுடைய சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். ஒன்று, அந்த குற்றப்பத்திரிகையில் சட்டப்படி சேர்க்க வேண்டிய பிரிவுகளை சேர்க்கலை என்ற கோரிக்கை கண்டிப்பாக முன்வைப்போம். இரண்டாவது வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்த அந்த மனுவின் மீதான விசாரணையை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த மனுவை விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் சட்டப்படி நாங்கள் முன்வைப்போம். இன்றைக்கி அவங்க வழக்கு விசாரணை வந்தபோது ஏன் வரல? அது மரிய குலத்தும் அவங்களுடைய மனைவி கரோலியும் ஏன் வரல? அவங்க இன்றைக்கி வந்து சில அலுவல்கள் காரணமாகவும் அவங்களுடைய இன்றைக்கி வரதாக தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. சில அலுவல்கள் காரணமாக அவங்களால இன்றைக்கி வர முடியல. அதான் எனக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி. அந்த 18ஆம் தேதி வழக்கு விசாரணை வரும்போது
அந்த கூடுதல் பிரிவு சேர்க்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து மனு தாக்கல் செய்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா? இல்லை அது இதெல்லாம் எங்களுடைய சட்ட நடவடிக்கை இது தொடர்பான பார்வை தான். இப்போ சமரச மையத்தில் என்ன நடக்கும், அதனுடைய முடிவு என்ன ஆகும், நம்முடைய கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சமரச மையத்து முயற்சிக்கு பிறகு கட்சிக்காரோட நிலை என்ன, எல்லாம் அதை பொறுத்து தான் நம்மளோட நடவடிக்கை இருக்கும். ஆனால் கட்சிக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய பெண்மணியினுடைய கோரிக்கை தொடர்பான சட்டப்பிரிவு இந்த குற்றப்பத்திரிகையில் இல்லை என்பது உண்மை.